70 வருஷம் சிறையிருப்பில் இருந்தாங்க, 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, 70 வருஷம் கஷ்டத்தில் இருந்தாங்க, 70 வருஷம் பாடுகள் இருந்தாங்க, 70 வருஷம் தவிப்பில் இருந்தாங்க, 70 வருஷம் போராட்டத்தில் இருந்தாங்க, 70 வருஷம் நிந்தனையில் இருந்தாங்க. ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதன் வழியாக நம்ம கடந்து போகும்போது தான், இதன் வழியாக நம்ம புறப்பட்டு போகும்போது தான், ஸ்தோத்திரம், அந்த சிறையிருப்பில் ஆண்டவர் வந்து நிற்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் நம்மளை எப்படி மீட்கிறார்னு நம்ம பார்க்க முடியும். நம்ம தேவன் எப்படி செயல்படுறாரு நம்ம பார்க்க முடியும். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வழியாக நம்ம போகும்போது தான், கண்ணீர் வழியாக நம்ம போகும்போது தான் அந்த இடத்துல என் ஆண்டவர் எனக்காக வந்து என்ன செய்கிறார் என்பதை நீங்களும் நானும் உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. முள்ளு நம்ம காலில் குத்தினாதான் அந்த முள்ளுடைய தன்மை என்னன்னு நமக்கு தெரியும். ஒரு நெருப்பு நம்மளை சுட்டாதான் அந்த நெருப்புடைய தன்மை என்னன்றது நமக்கு தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு பசி நம்மளை கொன்னாதான் அந்த சாப்பாட்டுடைய அருமைனா என்னன்னு தெரியும். ஒரு தாகம் நம்மளை வாட்டினாதான் தண்ணீருடைய, ஸ்தோத்திர, அருமைனா நமக்கு என்னன்னு புரியும். ஒரு வறுமை நம்மளை வாட்டினாதான் பணத்துடைய, ஸ்தோத்திரம், அருமை நமக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு சிறையிருப்பு நம்ம வாழ்க்கையில் வந்தாதான், நம்ம அழுதாதான், நம்ம கண்ணீரை சிந்தினாதான் அந்த கண்ணீருக்கு என்ன வேல்யூ இருக்குது, அதுக்கு கர்த்தர் என்ன அந்த கண்ணீருக்கு பதிலை கொடுக்கறான்னு நமக்கு தெரியும். அல்லேலூயா, ஆமென். என் வாழ்க்கையில் கஷ்டமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா நான் அழவே கூடாது, நான் நிம்மதியாக தான் இருக்கணும், எனக்கு துன்பமே வரக்கூடாது, சிறையிருப்பே வரக்கூடாது, அடிமைத்தனமே வரக்கூடாது, போராட்டமே வரக்கூடாது, மனசு உடையவே கூடாது. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக காலையில் மலர்ற ஒரு மலரை போல, ஒரு ரோஜா பூவை போல, ஒரு மல்லை பூவை போல, ஒரு மல்லிகை பூவை போல, ஒரு முல்லை பூவை போல அப்படியே இருக்கணும். அப்படின்னா ஸ்தோத்திரம், அது கசங்கினா தான், ஸ்தோத்திரம், அதனுடைய, ஸ்தோத்திரம், மனம் வீசும். அது வாடும்போது தான் மனம் வீசும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த மாதிரி நம்மளுடைய கண்ணீர் பெருகும்போது தான் நம்மளுடைய தேவன் அந்த இடத்துல என்ன பெரிய காரியத்தை செய்கிறார் என்பதை நீங்களும் நானும் அந்த வழியாக கடந்து போகும்போது தான் பார்க்க முடியும். நம்ம தேவன் எவ்வளவு அற்புதர்னு பார்க்க முடியும். நம்மள தேவன் எவ்வளவு சுகத்தின் காரணர்னு பார்க்க முடியும். ஒரு மனுஷன் நம்மளை உடைச்சாதான் ஒரு தேவன் நம்ம தேற்றுவதை பார்க்க முடியும்.